ஷே நந்தி எப்பா எட்டநாட்டு சனி ஆமாம் ஆமாண்ணாயி சட்டியில் வறுத்துருங்க பஞ்சாயத்து போர்டை பூரா எரிக்கணும்ல. பஞ்சாயத்து போர்டில் தான் எல்லாம் வண்டி வீடு வாசல் சொத்து சுகம் பூரா எழுதி வச்சுருப்பான். வரி வாங்குவான். அங்கேருந்து பிடிப்பார். என்னடா உழைச்சேன்னு கேட்கல சொட்டுன்னு ஓடுற லத்திட்டார். எத்து அடி எப்படி உழுதுன்னு தெரியாத அளவுக்கு அடிப்பான். ஏண்டா அடி கொடுக்காதனால தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்காதனால 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். ஏப்பா இன்னொரு கணக்கு கேட்டுக்கோ. கேஸு நடக்கும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடு கேஸு நடக்கும். கேஸு நடந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு மாதிரி ஆகி போச்சுன்னா வெளிநாடு ஓடி போயிருந்தான். வெளிநாட்டில் போய் உட்காந்து ஆட்டு தான் நங்குன்னு அங்கே போய் ஆட்டு தான். இங்கே வழக்கறிஞர்களை வச்சு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வழக்கறிஞரை வச்சு ஆட்டி காகித பேப்பரை வீசி எறிஞ்சு 10,000 கோடி எல்லாம் சேட்டை பண்ணுற பூரா வார்டில் இருக்கிறவன் அரசியல்வாதி இதே சோழி ஆலை தான். அப்போ நீதிமன்றத்தை தண்டனை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ இவர் என்ன செய்வார்? ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல குண்டை கசைக்கு விட்டுருவார். கசக்குடா கவட்டக்கம் போச்சு கசக்குடா ஓட்டத்துலையா இருக்கா நீதிமன்றம் கோர்ட்டு. அப்போ ஏப்பா கைலாசத்தில் ஒருத்தன் ஓடி போயிருக்கான்ப்பா. அது எப்படி கணக்குகள் பாரு எப்படி அது எல்லாம் விசாரணை உள்ளே வரல. காவல்துறை வரைக்கும் கணக்கு கேள்வி வருவார்ல கேட்பார்ல. எல்லாம் பத்திரம் போட்டுக்கான். அங்கேருந்து இடத்த கிடக்கா பார்க்க எப்படி இதே ஜோலி எழுதிய இடம் கிடக்கா. இவன் வெளிநாட்டில் தவிட்டு போயிருக்கான். ஒரு நம்ம கைலாசத்துக்குள்ளே ஒருத்தன் தவிட்டு கிடக்கான். ஏற்கனவே சிவில் கேஸில் சிலுவத்தூரில் பேப்பரில் விட்டாச்சு. அப்போ அவன் வெளிநாட்டில் கிடந்தங்க வருவானா? அப்போ இவனை மாதிரி அரசியல்வாதி 10,000 கோடி சேட்டை பண்ணுறவன் போகிறவன் இந்த பேப்பரை வச்சு உலக நாடு நீதிமன்றத்தை அவமதிச்சு தான் ஓடுதான். அப்போ நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கல. அப்போ கைலாசத்தில் ஐயா தண்டனை போட்டாரா? இதெல்லாம் கிளஞ்சி அந்த பஞ்சாயத்து போட்டு வார்டில் கிளஞ்சி எடுக்கலை. சிரிக்கு மேலே கசக்கி விட்ருவாங்க ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் பார்த்தியாப்பா. வெளிநாட்டுக்கு தப்பி போகிறான் 10,000 கோடி. பார்த்தியா டெல்லியில் பார்த்தியா அதானி எப்படி ஓடிப்பிட்டான் பார்த்தியா. இதே சோழி இந்த புயல்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் ஒட்டு மொத்தமாக எல்லாமே நீதிமன்றத்தை குளோஸ் அடிச்சிட்டார். இப்போ கைலாசத்தில் நீதி அரசர் கணக்கு போடுதார். நீதிமன்றம் கணக்கு விடுதார். பிசிக்கு எடுத்து போடுவார். ஒன்றும் விட மாட்டார். அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு இந்த பஞ்சாயத்து போர்டு போட்டார் பார்த்தியா. பஞ்சாயத்து போர்ட்டை கசைக்கு எடுப்பார். அடி ஆணுக்கு பெண்ணுக்கு துவைச்சி எடுத்து போடுவார். கால் சத்தியம் எப்பா நந்தி கணக்கு போட்டப்பா சட்டியில் வறுத்துருங்கப்பா. பஞ்சாயத்து போர்டு வறுத்துருவார். பஞ்சாயத்து போர்டில் போகிறோம் இப்போ பாரு இப்போ என்ன நடக்குன்னு பாரு.